கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் அவசியம் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள்கிட்டேருந்து நான் லைக்கை எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றுக்கு எந்த மாற்றமே கிடையாது. நேற்றுக்கு நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் 3 டேஸாக உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சேனலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் தான் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக ரீடெஸ்ட்டுக்காக தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு, இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டுன்றப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு நம்ம நேற்று என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ செகண்ட் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த சேனல் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்று இந்த சேனல், அப்படி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலோட சப்போர்ட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு மைனர் கரெக்ஷன் தான் சொல்லணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த டைமை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாக்கை நல்ல செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட ஒவ்வொரு ஸ்டாக்கையும் அதை டெக்னிக்கலாகவும் இல்லை ஃபண்டமெண்டலாகவும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ பண்ணலாம். இப்போது இந்த பிரேக் அவுட் ஆகிறது ரொம்ப 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 செலக்டிவாக தான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப் நிஃப்டி உங்களுக்கு ஒரு 23 பாயிண்ட்ஸ் புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ இந்த உங்களுக்கு இது ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். இது ப்ரீவியஸ் ஹையில் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று ஒரு 6% உங்களுக்கு அப் ட்ரெண்டில், அதாவது அப்சைடில் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் அதாவது HDBF, அதாவது HDB ஃபினான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஸ்க் எடுக்க யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ ஸோ அவங்க என்ன பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஒரு சின்ன எஸ்எல்ல நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ 864. ஸோ 864 ஒரு 865 66 என்ட்ரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எஸ்எல் பார்த்தீங்கன்னா 823. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இதில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஆனாலும் இப்போது 2 நாள் தான் ஆகிருக்கு லிஸ்ட் ஆகி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு, நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 1290 அப்படின்றது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1510. ஸோ இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் டைம் ஹை ஸோ 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவரை அது ஷார்ட் டேர்மில் வந்துடும். ஸோ அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்முக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்
ஸோ எல்லாத்தையுமே பார்த்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு பை பண்ணுறதுக்கான பை பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் அவ்வளோ அதுக்கான நாட்கள் வந்து வெயிட் பண்ணுற நாட்கள் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ 1 இயர் கூட ஆகலாம். ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இப்படி பல விஷயங்களையும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 1510. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சிம்பனி. இந்த சிம்பனியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஏசி ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில் இருந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஸோ அப் சைடு வந்து இப்போது போய்கின்னு இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த 1062க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். பட் இது சப்போர்ட்டில் இருந்துட்டு போகுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அதோட டார்கெட் ப்ரீவியஸ் ஹை 1327 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வந்து ஒரு 1800 சம்திங்கில் இருக்குது, 1830 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓஸ்வால் பம்ப். இந்த ஓஸ்வால் பம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 6 ஆர் 6 நாள் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் ஒரு 2 நாள் பேரிஷ் கேண்டில். ஸோ இப்போ நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் ஆகிட்டு அகைன் மறுபடியும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தெரியுது. ஸோ இந்த ஹேமர் கேண்டில் பார்க்கும்போது ஸோ நீங்கள் இதில் ஒரு ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் வெல் ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கீழே கூட வரலாம், ஒரு எஸ்எல்ல நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு 50-50 சான்சஸ் அப்படின்றதுனால நீங்கள் ரிஸ்க் இதில் இருக்குன்றது உண்மை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ட்ரை அதாவது ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க தாராளமாக இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் இந்த லோ, அதாவது இந்த லோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 70 ருபீஸ் இல்லை 60 ருபீஸ், ஒரு 10% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட்டில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது இந்த சப்போர்ட், அதாவது இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அகைன் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது ஆல்ரெடி பை பண்ணியிருக்கவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும்போது நியூ பையர்ஸ் புதுசாக வாங்க போகிறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக அகைன் மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆன உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம அதில் என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம்ன்றதை விட என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான். அதனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாத்தையும், ஒரு ரிசல்ட்ஸு, ஃபண்டமெண்டல், ஸோ இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6481. நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30%லேருந்து 40% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து ஃபஸ்ட் டார்கெட்டை ஒரு 2 நாளில் ஹிட் பண்ண ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அகைன் மறுபடியும் நம்ம கொடுத்த டார்கெட்டை உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு எவ்வளோ கரெக்டாக ஹிட் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் மறுபடியும் ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதாவது இந்த 2359க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது அகைன் மறுபடியும் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம்.
இல்லை அப்படின்னாலும் அகைன் மறுபடியும் இந்த சேனலுக்கு ஒருவேளை டவுன் சைடில் ஃபால் ஆனாலும் இந்த சேனல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோவோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்த ஒரு 2 நாளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5% வந்து அப்சைடில் தான் உங்களுக்கு போயிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் இப்போ நம்ம எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நம்ம அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். பட் ஒரே ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6% வந்து நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரைட் டைம் சொல்லுவேன். ஏன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடச்சிருக்கு. இன்னொன்று வீக்லி க்ளோஸும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்து வரும். ஸோ இப்போ நான் அதை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வீக்லியில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு புல்லிஷில் முடிஞ்சாலும் இல்லை ஒரு மைல்டாக கூட ஒரு பேரிஷ் கேண்டில் ஒரு 1% வந்தால் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வீக்லி கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ வீக்லியில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாலும் கூட அதையும் ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வச்சுருக்கலாம். அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சீமென்ஸ். இந்த சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது, நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை இது வரைக்கும் பார்த்தவங்க இல்லை வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணவங்க பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதை பார்க்காதவங்க தெரியாதவங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கு நீங்கள் மறுபடியும் இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லணும். ஆமாம், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் வித் கேண்டில். ஸோ இந்த ஹேண்டில் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனிச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து அப்சைடு தான் போகும். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்டில் வந்து பிரேக் ஆகலாம். ஸோ எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். ஸோ பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இந்த ஹேண்டிலுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டிலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கிறலாம். இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ அதுதான் இதோட ஆல் டைம் ஹையும் கூட. ஸோ 3963 இந்த சீமென்ஸோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதாவது நான் கொடுத்த ஒரு கரெக்டாக 3 நாள் ஆச்சு. ஸோ இந்த 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 2-3 நாள் வந்து கீழே இறங்கிட்டு தான் அகைன் மறுபடியும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஹை 216 217க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம், அதாவது கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து 40% வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இது செகண்ட் டைமும் கொடுத்துருந்தேன். இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போதும் அகைன் மறுபடியும் கொடுத்துருந்தேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இப்போது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது கரெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த 307க்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை நீங்கள் எடுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கு. ஸோ இப்போதைக்கு என்ட்ரின்றது இதில் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 307 இந்த சப்போர்ட், இந்த க்ரீன் கலருக்கு இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இந்த 307 வந்து இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது.
அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 343க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 390 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸ். நம்ம சில்வர் பீஸை இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நேற்றுக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஜோனுக்குள்ளே ஸோ இப்போது நம்ம என்ட்ரி கூட எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ இந்த சேனலில் தான் இந்த ஸ்டாக், அதாவது சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணி தான் அப் சைடு போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது அப் ட்ரெண்டுக்கு இப்போ திரும்புது. ஸோ இந்த சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது கரண்ட் மார்க்கெட் பீஸில் ஒரு வேளை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கு கீழே, அதாவது இந்த ப்ரீவியஸ் இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் சில்வர் பீஸை பை பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 15% 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியா மார்ட். இந்த இந்தியா மார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ஒரு 4% வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது நம்ம இந்த ஸ்டாக்கை கொடுத்து ஒரு 1 வீக் ஆச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன், இல்லை ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அகைன் மறுபடியும் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பாருங்களேன், ஒரு நல்ல ரெக்கவரி தெரியும். நல்லா கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவர் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் சைடுக்கு உங்களுக்கு தயாராகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்சில்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது அகைன் மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணினாலும் நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன், ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனலில் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த டைமும் என்ன பண்ணலாம், சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை நம்ம எது பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணமோ ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் கூட ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதனால் இந்த சேனலை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு திரும்புன்றது ஸோ திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் தான் செனோஸ் ஃபார்மசூட்டிக்கல். இந்த செனோஸ் ஃபார்மசூட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அதாவது வந்து அகைன் மறுபடியும் டேர்ன் ஆகும்போது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது என்ன பண்ணலாம், என்ட்ரியை எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த சேனல் டார்கெட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது அதோட ஆல் டைம் ஹையும் கூட. ஃபஸ்ட்டு இது இந்த 644 நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 636 638 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சேனல் டார்கெட்டாக இருக்கும்.